பார்த்தாலும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. 4 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா தோலை நல்லா சீச்சிட்டு அதை வந்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது தண்ணியில போட்டுக்கறலாங்க. இந்த உருளைக்கிழங்கு அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இது மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு வேற தண்ணி மாத்திட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் போட்டு வச்சிருங்க. அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா உருளைக்கிழங்கு எப்ப செஞ்சாலும் அப்படியே இருக்கும். அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்ட பின்னாடி இந்த உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து விட்டுக்கிட்டு நல்லா தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கறணும். அதோட இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து வதக்கி விட்டுட்ட பின்னாடி இந்த கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கனால உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால தண்ணியை ஊத்தாதீங்க, தண்ணியை தொளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் கலந்துட்டு நல்லா வந்து 2 வாட்டி வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அதோட உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படி ஒரு வேளை வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் எடுங்க. ஏன்னா நம்ம இப்படி பெருசா வெட்டி போட்டிருக்கனால வேகிறது கொஞ்சம் சிலது கிழங்குங்க டைம் எடுக்கும். அதனாலதான். அதோட இது நல்லா வெந்துருச்சு. வெந்துட்ட பின்னாடி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இது எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, மொத்தம் 1 ஸ்பூன் இது போட்டுட்டு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாவும் மணமாவும் இருக்கும். சீரகம் போடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்ட பின்னாடி ஒரு 2 வரமிளகாவையும் பிச்சு இதுல போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோட இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சு குக் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து இதோட சேர்த்துட்டு இதுக்கு வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அதோட பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாமே 1/2 ஸ்பூன் போதும். இது எல்லாமே நல்லா கரெக்டா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த உப்பு மிளகா பொடி இதெல்லாமே இந்த உருளைக்கிழங்கு வறுத்த உருளைக்கிழங்குல நல்லா சேரணும் இல்லையா. ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாம அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு, அதோட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்தோம்னா சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் டிஃபனுக்கு கூட சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.